தரைப்படை, கடற்படை, வான்படை, கரும்புலிப்படை அத்தனையும் தாண்டி ஒரு ஒப்பற்ற தலைவர். இத்தனையும் இருந்து மீட்க முடியாத தேசியத்தை பிரதேச சபையினால் தீர்த்துவிட முடியுமா? பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பிரதேசத்தில் இருந்திருக்கிறார். அவர் இருந்த காலத்தில் தான் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகளவான அபிவிருத்திகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அபிவிருத்திகளுக்குள் இதுவரை யாராவது சொல்லி இருக்கின்றாரா? சந்திரகுமார் சார் இவ்வளவு மோசடி செய்திருக்கிறார். 6 வயது சிறுமி கண்டாவளை பிரதேசத்திலே தனியாக செல்லுகின்ற பொழுது 67 வயது நிரம்பிய முதியவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி பச்சைக்குள் வீசிவிட்டார். இந்த செய்தி பத்திரிகைகளினூடாக தமிழீழ தேசிய தலைவர்களுடைய செவிக்கு செல்கின்றது. ஒரு சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த ஒருவருக்கு இது தண்டனை போதாது, மரண தண்டனை வழங்க வேண்டும் என்கின்ற ஆணித்தரமான உறுதிமொழியை வழங்கி அப்பொழுதே அந்த சட்டத்தினையும் மாற்றி 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டால் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும், அதை மாற்ற முடியாது என்ற சட்டத்தை நிறைவேற்றி கண்டாவளை பிரதேசத்தில் மக்கள் முன்னிலையை வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நீண்ட காலமாக சேரோடு இணைந்து அதனுடைய வளர்ச்சிக்கு பல்வேறுபட்ட பொருளாதார மற்ற ஆலோசனை உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதேசத்தை சார்ந்த தற்பொழுது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து வருகின்ற அன்பு நண்பர், எல்லோருக்கும் மேலாக இந்த இடத்திலே வீற்றிருக்கின்ற என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வருகின்ற தேர்தலிலே எனக்காக வாக்களிக்க காத்திருக்கின்ற அன்புக்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நேர வணக்கம். இந்த இடத்திலே நாங்கள் 2025ஆம் ஆண்டிற்கான பிரதேச சபையினை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தல் களத்திலே தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே இணைந்திருக்கின்றோம். உண்மையில் இந்த பிரதேச சபைகள் ஏன் உருவாக்கப்படுகின்றது, அந்த பிரதேச சபைகளுடைய சேவைகள் என்ன என்பதை மக்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். உண்மையில் பிரதேச சபைகளை பொறுத்தவரையில் அது மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு சபை. மனிதனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சபையை தவிர எங்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான சபை அல்ல. மாறாக இந்த இடத்திலே தேசியமும் அரசியலும் பேசி எங்கேயோ உள்ள ஒன்றை ஏதோ ஒன்றோடு தொடர்புபடுத்தி வாக்குகளை வசூலிக்க காத்திருக்கின்றார்கள். உண்மையில் நான் கேட்கின்றேன், தேசியத்தை இந்த பிரதேச சபையினால் மீட்டுக் கொள்ள முடியுமா? முடியாது. அது தெரியும் உங்களுக்கு. தரைப்படை, கடற்படை, வான்படை, கரும்புலிப்படை அத்தனையும் தாண்டி ஒரு ஒப்பற்ற தலைவர். இத்தனையும் இருந்து மீட்க முடியாத தேசியத்தை பிரதேச சபையினால் தீர்த்துவிட முடியுமா? அப்ப எதை சொல்ல வருகின்றார்கள் அந்த அரசியல்வாதிகள்? பிரதேச சபையை கைப்பற்றுவதற்காக தேசியத்தை கையில் எடுக்கின்றார்கள். அந்த தேசியத்தை கையில் எடுக்கின்ற தேசியவாதிகள் வேறு, அன்று எமது நாட்டுக்காக போராடிய மாவீரர்கள் வேறு. இதை மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சில சான்றுகளையும் நான் இந்த இடத்திலே பதிவிட தயாராக இருக்கின்றேன். அன்று இருந்த தலைவன் எவ்வாறு, இன்று நீங்கள் சொல்லுகின்ற மண்ணின் மைந்தன் எவ்வாறு என்பதை உங்கள் முன்னிலையிலே ஆதாரமாக குறிப்பிடுவதற்கு சில விடயங்களை நான் சொல்லித்தான் கடந்தாக வேண்டும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இளையவர்களுக்கு தெரியாது, முதியவர்களுக்கு தெரியும். அன்று இந்த மண்ணிலே 6 வயது சிறுமி கண்டாவளை பிரதேசத்திலே தனியாக செல்லுகின்ற பொழுது 67 வயது நிரம்பிய முதியவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி பச்சைக்குள் வீசிவிட்டார். சென்ற சிறுமியை காணவில்லை என்று உறவினர்கள் தேடி வந்தார்கள். பிள்ளை பச்சைக்குள் இருந்தது. எடுத்துக்கொண்டே வைத்தியசாலையில் சிகிச்சை அளித்து அந்த பிள்ளையை உயிர் காப்பாற்ற வைத்தார்கள். இந்த செய்தி தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் தமிழீழ காவல்துறையிலே பதிவு செய்யப்படுகின்றது. அதனுடைய விசாரணை கிளிநொச்சி மாவட்ட தமிழீழ நீதிமன்றத்திலே விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றது. அந்த தாயும் தந்தையர்களும் தன்னுடைய பிள்ளை பெண் பிள்ளை என்பதனால் அந்த அவமானம் ஏற்படக்கூடாது என்று அந்த வழக்கில் இருந்து வாபஸ் பெறுகின்றார்கள். இந்த செய்தி பத்திரிகைகளினூடாக தமிழீழ தேசிய தலைவர்களுடைய செவிக்கு செல்கின்றது. அதன் பின்னர் அவர் அதனை விடக்கூடாது, நீதிமன்றத்திலே வழக்கு தொடர வேண்டும் என்று அன்றைய தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர் சூப்ப தமிழ்ச்செல்வன் அவர்களை அழைத்து வழக்கை திருப்பி தொடர்ந்தார். வழக்கு தொடர்ந்தது. அவருக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இந்த செய்தியும் அந்த பெருந்தலைவருடைய செவி கட்டுகிறது.
உடனடியாக நீதி நிர்வாகத்துறை பொறுப்பாளர், காவல்துறை பொறுப்பாளர், அரசியல் துறை பொறுப்பாளர்களை அழைத்து ஒரு சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த ஒருவருக்கு இது தண்டனை போதாது, மரண தண்டனை வழங்க வேண்டும் என்கின்ற ஆணித்தரமான உறுதிமொழியை வழங்கி அப்பொழுதே அந்த சட்டத்தினையும் மாற்றி 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டால் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதை மாற்ற முடியாது என்ற சட்டத்தை நிறைவேற்றி கண்டாவளை பிரதேசத்தில் மக்கள் முன்னிலையை வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அது அன்றைய பெருந்தலைவர். இன்று அவருடைய பெயரை உச்சரித்துக் கொண்டு அவரின் பின்னால் சென்று இந்த மண்ணுக்காக போராடி மடிந்த மாவீரர்களினுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டு செய்யப்படுகின்ற உங்கள் இல்லை, முன்னர் உங்கள் இப்பொழுது நீங்கள் ஏற்க மாட்டீர்கள். மண்ணின் மைந்தன் என்று சொல்கின்றவர்கள் 16 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியவரை காப்பாற்றி வைக்கின்ற சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை காலமும் நீங்கள் புலி என்று நினைத்து பூனையின் பின்னால் சென்று புரிந்திருப்பீர்கள். புலி வேறு, பூனை வேறு. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனை நீங்கள் சரியாக இந்த தேர்தலிலே வாக்களித்து மாற்ற வேண்டும். உண்மையில் அன்றைய அந்த போராட்ட காலம், அன்றைய தலைவர்கள், அன்றைய போராளிகள் வேறு. அவர்களோடு ஒப்பிட வேண்டாம். நான் அதற்கு நீண்ட நேரம் பேச விருப்பமில்லாவிட்டாலும் சில விடயங்களை இந்த வாய்ப்பிலே கூற வேண்டும். எங்களுடைய கிராமத்திலே இருக்கின்ற ஒரு உதாரணம். போராட்டம் நடந்து மக்கள் யாழ் மாவட்டத்திலிருந்து இங்கே அதிகளவாக இடம்பெயர்ந்து வந்தார்கள். வருகை தருகின்ற பொழுது திருவியார் மகா வித்தியாலயத்தில் மாணவர்களை அங்கே அமர்த்தி வைத்து படிப்பிப்பதற்கான இடவசதி போராமல் இருந்தது. அந்த இடவசதியை நிவர்த்தி செய்வதற்கு அந்த பாடசாலை உறுப்பினராக இருந்த குலசேகரம் ஐயா அவர்கள் காட்டிலே சென்று ஓரிரு பச்சை மரங்களை வெட்டி கொட்டகை அமைத்தார். அந்த செய்தி வனவள பிரிவுக்கு சென்றது. அவரை அழைத்தார்கள், தண்டனை வழங்குவதற்கு முற்பட்டார்கள். இருந்தும் அவர் ஒரு பொது காரியத்திற்காக செய்ததென்று மன்னிப்பளித்து விட்டார்கள். ஆனால் இன்று இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்கின்றவர்களுக்கு கண்ணுக்கு முன்னால் எங்களுடைய இயற்கை வளம் சூறையாடப்படுகின்றது. காட்டிலே நடுக்காட்டுக்குள் ஒரு மரமும் இல்லை. ஆத்தில தண்ணிக்கு பதிலாக மண்ணும் இல்லை, தண்ணி இல்லை. இதையா நீங்கள் ஒப்பிடுகின்றீர்கள் அவர்களோடு? அவர்களை ஒப்பிடுகின்றவர்களை நீங்கள் நம்புகின்றீர்கள். உண்மையில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த முகநூல் போராளிகள் என்று சிலரை நான் பார்க்கின்றேன். யார் இந்த முகநூல் போராளிகள்? இவ்வாறானவர்களுக்கு வக்காலத்து வேண்டுவதற்காக எங்களுடைய கடந்த கால விடுதலை போராட்ட வரலாற்றினுடைய சில ஆவணங்கள் அல்லது எங்களுடைய வாய்க்கால் அவலத்தினுடைய சில காட்சிகளை பதிவேற்றம் செய்வார்கள். அந்த பதிவினை நீங்கள் போய் பதிவாக பாருங்கள். எப்பொழுது அவருடைய பதிவு ஆரம்பிக்கும் என்றால், அரசாங்கம் எப்பொழுது தேர்தல் என்று அறிவிக்கின்றதோ அன்று தொடங்குவார்கள். எப்பொழுது நிறுத்துவார்கள்? தேர்தல் முடிந்து அன்றே நிறுத்தி விடுவார்கள். நீங்கள் வேணுமென்றால் 6ஆம் தேதி 4ஆம் தேதி 4 மணிக்கு பிறகு பாருங்க, அவருடைய பேஸ்புக்கில் ஏதாவது இந்த மண்ணை பற்றிய அல்லது இந்த தியாகத்தை பற்றி ஏதாவது பதிவு வருகிறாங்க. நான் சொல்ற பொய்யண்டா, அந்த வரலாற்றை போய் அந்த பேஸ்புக்ல போனீங்கன்னா ஹிஸ்டரி பார்க்கலாம் தானே. நாடாளுமன்ற தேர்தலும் போட்டுருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோம் நிப்பாட்டிருக்கிறாங்க. இப்ப திருப்பி இந்த பிரதேச சபை எலெக்ஷனுக்கு போடணும், முடிய நிப்பாட்டிடும். அதுக்கு இடையில வாங்கலையும் பாருங்க எப்படியாவது போடுகிறோம். இளைஞர்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும். ஏன்னா நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்கால மாற்றத்திற்காக உழைக்க வேண்டியவர்கள். நீங்கள் அந்த ஏமாத்தி வித்தைக்காரர்களும் இந்த பொய்யான முகநூல் எழுத்தாளர்கள் பின்னும் செல்லாதீர்கள். தயவு செய்து முகநூல் பதிவை பார்த்துவிட்டு அதற்கு பின்னால் இருக்கின்ற கமெண்ட்ஸ், கருத்து, அதை பாருங்கள். அன்னையிலே கரைச்சி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் அவர்கள் எங்களுடைய கட்சியை பற்றி அவதூறாக ஒரு பதிவை ஏற்றியிருந்தார். அதற்கு கீழே வந்த கமெண்ட்ஸை நான் சொல்லக்கூட வார்த்தை வரவில்லை. நீங்கள் சென்று பாருங்கள் எப்படி போட்டிருக்கிறார்கள் மக்கள் என்று. ஆகவே மக்கள் என்று வெளிப்படுகின்ற காலம் வந்துவிட்டது. இந்த காலத்தில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக சிந்தித்து அந்த மக்களை அந்த மண்ணினுடைய மைந்தர் என்று சொல்லப்படுகின்றவர்களை எங்களுடைய மைந்தர் என்று, எங்களுடைய மைந்தர் இல்லை என்று அரசியல் இருந்து மட்டும் ஒதுக்கி விடாதீர்கள். உண்மையில் அவர்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். அந்த சேவலமான செயல்களை செய்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது நான் அந்த 16 வயது சிறுவர்களை எப்படி வற்புணர்வுக்கு உட்படுத்தினார்கள் என்பதை சொல்வதற்கு நினைத்திருந்தேன். தமிழ்ச்செல்வன் அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார். அதனால் நான் சொல்லவில்லை. நீங்கள் ஒரு கணம் நான் உங்களுடன் தயவாக கேட்கின்றேன். இப்பொழுது இருக்கின்றவர்கள் அப்போது இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய மனதை ஒரு நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதுக்குள் நான் சொல்லுகின்ற வினாவை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இன்று தேசிய தலைவர் இருந்திருந்தால் யார் யாருக்கெல்லாம் மரண தண்டனை வழங்குவார்? யார் யாரையெல்லாம் வட்டுவாக சிறைச்சாலையில் அடைத்திருப்பார்? தெரிகிறது பழையாக்களுக்கு வட்டுவால் என்ன?
கடும் தண்டனை வட்டுவாகலில் தான் வழங்கப்படும். யார் யாருக்கு அளித்திருப்பார்கள்? விடை உங்களுக்குள் இருக்கட்டும். அதனுடைய பதில் 6ஆம் தேதி வரட்டும். இரண்டால் அதை கேட்டு நான் தர வேண்டிய தேவையில்லை. விடை உங்களிடம் இருக்கட்டும். இந்த உண்மைத்தன்மையை தயவு செய்து நீங்கள் மக்கள் மத்தியில், ஏனைய மக்கள் மத்தியிடம் கொண்டு செல்ல வேண்டும். இதில் இருக்கின்ற அத்தனை பேரும் நீங்கள் அதை புரிந்துதான் இதற்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் புரியாத்தனமாக, உண்மையில் எனக்கு சரியான மனவேதனையான விடயம், இந்த சமூகத்திலே முன்னணி செயல்பாட்டாளர்கள் என்று சிலர் இருக்கின்றார்கள். உண்மையில் நல்ல மனிதர்கள், நான் அவர்களை அவதூறாக சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் ஏன் இவ்வாறான ஒரு கேவலமான கட்சிக்கு பின்னாலும் அந்த மனிதர்களுக்கு பின்னாலும் திரிகின்றார்கள் என்று தெரியவில்லை. வாக்கு கேட்டு திரிகின்றார்கள், மக்களை வாக்களியுங்கள் என்று சொல்கிறார்கள். நினைத்து பாருங்கள், உங்களை ஆதாள பாதாளத்திற்குள் தள்ள போகின்றார்கள். இதுவரை காலமும் அதான் நடந்தது. அதை மாற்ற வேண்டும். மாற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நல்ல வேட்பாளர்களை தெரிந்தெடுக்க வேண்டும். அது மக்களுடைய தலையாய கடமை. அந்த கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுதல். அது மட்டுமல்லாமல் என்னிடம் ஒரு நிலை இருந்தது. நான் அதை உண்மையிலே குறிப்பிட வேண்டும். சார் கோபிக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த சந்திரகுமார் சார் அவர்களை நான் கொஞ்சம் ஆரம்பத்திலே எதிர்த்து வருகிறேன். அது சேருக்கும் தெரியும். என்னுடைய தந்தை அவருடைய கட்சியிலே இணைந்து பயணித்ததற்கு நான் அவருக்கு நேர சொல்லாமல் என்னுடைய கையடக்க தொலைபேசியிலே செய்தி அனுப்பினான். இயக்கம் தான் முதலாவது நான் உங்களை தான் சொல்லுவேன். உண்மை சம்பவம், நான் பொய்யாக சொல்லவில்லை. அந்த அளவு தூரம் எதிர்த்தனாங்க. தேசியத்தின் மீது அவ்வளவு பற்று வைக்கிறாங்க. ஆனால் இன்று அவரோடு பயணிக்கின்றோம் என்றால் காலம் கடந்து சில மனிதர்களை புரிந்து கொள்கின்றோம். அவருடைய என்றும் அந்த எதிர் அரசியல் தரப்புகள் அல்லது முகநூல்வாதிகள், அவர் ஆரம்பத்தில் இணைந்திருந்த கட்சி, அந்த கட்சியினுடைய நாமத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து அவருக்கு ஒரு அவதூறான பேரை ஏற்படுத்தி வாக்குகளை வசூலிக்க நிற்கின்றார்கள். ஒட்டுண்ணி என்கின்றார்கள், அந்த கட்சி என்கின்றார்கள், இந்த கட்சி என்கின்றார்கள். ஆனால் நான் அவரை ஒரு மனிதனாக எப்பொழுது ஏற்றுக்கொண்டேன் என்றால், மக்கள் மத்தியில், புத்திஜீவிகள் மத்தியில் ஒரு கேள்வி எழுந்தது. இவர் ஒரு தனிப்பட்ட ரீதியில் நல்லொரு மனிதன், ஏன் அந்த மனிதன் தனியாக இயங்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். சேரிடமும் அந்த கேள்வியை அந்த படித்தவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதன் விளைவாக அவர் உடனே மக்களினுடைய விருப்புக்கேற்ற வகையில் சமத்துவ கட்சி என்கின்ற கட்சியை ஆரம்பித்தார். மக்களின் விருப்பத்திற்காக மாறி ஒருவரை மக்கள் ஏற்க வேண்டும். நிச்சயமாக உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், நான் அவரோடு இணைந்து பயணிப்பதற்கான காரணம், தேசியம் என்பதை வென்றெடுப்பது என்பது அரசியல் இப்பொழுது இருக்கின்ற தேசியவாதிகளால் முடியாது. அது முடியாத காரியம். இப்பொழுது இருக்கின்ற தேசியவாதிகளால் முடியாது. ஆனால் அவர்கள் மாறாக தங்களுடைய வளர்ச்சியை மேல்நோக்கி கொண்டு செல்ல முடியும். இவரோடு இணைந்ததற்கான காரணம், எனக்கு முதலாவதாக ஒரு நேர்மையாக வாழ வேண்டும் என்பது ஒரு கோட்பாடு. அந்த வகையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்குள் ஒரு நேர்மையான மனிதர், ஏனென்றால் அவர் குறிப்பிட்ட காலம்தான் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பிரதேசத்தில் இருந்திருக்கிறார். அவர் இருந்த காலத்தில் தான் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகளவான அபிவிருத்திகள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த அபிவிருத்திகளுக்குள் இதுவரை யாராவது சொல்லி இருக்கின்றாரா, சந்திரகுமார் சார் இவ்வளவு மோசடி செய்திருக்கின்றார், உங்களுடைய செவிகளை கட்டி இருக்கின்றதா? இல்லை, மோசடி செய்திருக்கிறார். அதிகளவான இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். யாரிடமாவது லஞ்சம் வேண்டி இருக்கிறாரா? இருந்தால் சொல்லுங்கள். யாரிடமாவது ₹1 லஞ்சம் வேண்டி இருக்கிறாரா? இல்லை. அப்ப நாங்கள் பார்த்தோம், உண்மையில் ஒரு நல்ல மனிதர், அவரோடு இணைந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் மக்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அவரை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்வார்கள் என்று நம்பி நாங்களும் பயணித்தோம், கஷ்டப்பட்டோம். மக்கள் வாக்களிக்கவில்லை. ஏனென்றால் இந்த முகநூல் போராளிகளும் எதிர் அரசியல்வாதிகளுடைய அந்த ஆக்ரோஷமான பேச்சு, தமிழ் இனம் விடுதலை போராட்டம், நாங்கள் அதற்குள் சுருண்டு விடுவோம். அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்கள் யாரும் அதிலே போராடியவர்கள் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் இருக்கிறார்கள் தெரியவில்லை. ஆனால் சேரனுடைய கட்சியில் தான் அதிகளவான காலம் போராட்டத்தில் பங்கு பெற்றிய போராளிகள் இருக்கிறார்கள். நீங்கள் சந்தேகம் இருந்தால் நான் பெயர் சொல்லுவேன், தனியாக இருக்கிறார்கள், கட்சியுடன் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வீர வசனங்களை பேசி தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் செய்கின்ற அவர்களை விட்டு நான் சேரி தெரிவி சொல்லுவேன். உண்மையில் இந்த கிளிநொச்சி மாவட்டம் ஒளி வெள்ளத்தில் திகழ்கின்றது என்றால் அது சேரனுடைய பாரிய கடமை. வடக்கின் வசந்தம் என்கின்ற திட்டத்தினூடாக இங்கே மின்சாரம் வரவழைக்கப்பட்டது.
அது அவர் கொண்ட காலத்தில் எனக்கு தேவாதான் சொன்னார். சரி, இரவு பகலாக நித்திர கொள்ள மாட்டார். அந்த ரோட்டுக்கு லைன் எடுத்துட்டீங்களா, இந்த ரோட்டுக்கு லைன் எடுத்துட்டீங்களா, ஏன்னா குறுகிய காலம் ப்ராஜெக்ட் போகுது, அந்த இது முடிய போகுது. முடிகிறதுக்கு இடையில அனைத்து மக்களுக்கும் மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்டனர். ஆனால் சிங்கள பிரதேசத்தில் இப்பொழுதும் மின்சாரம் வழங்கப்படாத சில பிரதேசங்கள் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இல்லை. அப்படி ஒரு சேவையாற்றிய மனிதர், அவரை நாங்கள் நிச்சயமாக பின்தொடர்ந்து இந்த பிரதேச சபையினை கைப்பற்றி இந்த பிரதேச சபையிலே உண்மையில் நான் தெரிவு செய்து ஒரு வேட்பாளர் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக போக வேண்டும் என்பதல்ல நோக்கம். கரச்சி பிரதேச சபை முருகேசு சந்திரகுமார் சிவனுடைய தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ஆட்சியை கொடுத்துவிட்டு பாருங்கள், 4 ஆண்டுகளுக்குள் கரச்சி பிரதேச சபையில் மாற்றம் தெரியவில்லை என்றால் நான் இந்த திருவியார் மண்ணை விட்டு சென்று விடுகிறேன். ஒரு முறை வாக்களித்து கொடுத்து பாருங்கள், 4 வருடத்துக்குள் கரச்சி பிரதேச சபை மாற்றம் வரவில்லை என்றால், ஏன் மாற்றம் வருகிறது என்றால் கரச்சி பிரதேச சபைக்கு புலம்பெயர் நாடுகளுடைய உதவி தேவை, அரசாங்கத்தினுடைய உதவி தேவை. பிரதேசங்களுடைய வருமானத்தை களவெடுக்க விடாமல் பார்த்தாக்கா கிளிநொச்சி நீதிமன்றத்தில் விதிக்கப்படுகின்ற தண்டப்பணம் அத்தனையும் கரச்சி பிரதேசம், எங்களிடம் வசூலிக்கப்படுகின்ற ஆதரவு வரி கரச்சி பிரதேசம், சந்தையிலே வருகின்ற வருமானம் கரச்சி பிரதேசம். எவ்வளவு வரும்? ஒரு நாளை கோர்ட்ஸில் எவ்வளவு பயனளிக்கும் வரும்? எங்கே அந்த பணம்? ஆகவே நான் ஒரு வாக்குறுதியை சொல்லுகிறேன். நான் ஏனைய அரசியல்வாதிகள் மாறி இந்த மைதானத்தினை நவீன மைதானமாக ஆக்கி தருவேன், உங்களுக்கு கிணறு கட்டி தருவேன், வீடு கட்டி தருவேன். இதெல்லாம் பொய். வாக்கை வசூலிப்பதற்காக பேசுகின்ற வார்த்தை. ஒன்றை உறுதியாக சொல்லுகிறேன், சிலருக்கு ஆதரிப்பார். நிச்சயமாக 1 ரூபாய் ஊழல் நடக்க விடாமல் பார்த்தோம். அதை பார்த்தால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வீதிகள் அத்தனையும் புனரமைக்கப்படும். நீங்கள் விளையாடுகின்ற விளையாட்டு மைதானங்கள் அத்தனையும் புனரமைக்கப்படும். அவ்வளவு நிதி சூறையாடாட்டுக்கு அவ்வளவு நிதி காணும். அவர்கள் தந்திரம் இருக்கிறது. 3-4 வேட்பாளர்களை தகுதியானவர்களை போடுவார்கள். மிகுதி வேட்பாளர்களை தங்களோடு ஒத்து போகக்கூடியவர்கள் போடுவார்கள். என்றால் அவருடைய விதமான தலைக்கணம் இருக்கிறது. வீட்டு சின்னத்தில் விளக்குமாறு கேட்டாலும் ஓட்டு போடுவார்கள். அது அவருடைய பழைய கால சிந்தனை. அந்த அடிப்படையிலே தங்களோடு ஒத்து சூறையாடலை தேர்ச்சி பெற்ற ஒரு 4-3 பேரை முதல் போடுவார்கள் வேட்பாளர்கள். அதற்கு பின்னர் எதிர்த்து கதைக்க கூட முடியாதவர்களை தெரிவு செய்வார்கள். அப்படியே பிரதேச சபை ஆட்சி அமைப்பார்கள். அமைத்துவிட்டு மக்களுடைய பணத்தை சூறையாடுவார்கள். எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மற்ற நான் சேரோடு கதைத்துத்தான் இந்த வாக்குறுதியை இந்த மக்கள் முன்னிலையில் முன்வைக்கின்றேன். இறுதியாக கரச்சி பிரதேச சபையில் தற்பொழுது இருக்கின்ற ஆதரவு வரி 10% இருந்ததை சேருடைய அணி போராடி, கதைத்து அல்ல போராடி, அந்த சபைக்குள் சண்டை நடந்தது. சண்டை நடந்து 8% சேர் ஒரு வாக்குறுதியை சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஆட்சி அமைத்தால் 5% குறைவாக்குவோம் நிச்சயமாக. ஆகவே அந்த மக்களுடைய வரிசுமையை குறைத்து மக்களுடைய தேவையை நிவர்த்தி செய்கின்ற ஊழலற்ற அரசை ஊழலற்ற ஆட்சி அமைத்து உங்களுக்காக சேவையாற்றுவேன். நீங்கள் மட்டும் வாக்களிக்காது, ஏனையவர்களுக்கும் சொல்லி வாக்களித்து நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவோம் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.